அனைவருக்கும் வணக்கம். நான் பேங்கர் லக்ஷ்மிகாந்த் முருகேசன், கார்ப்பரேட் டிஎஸ்ஐ. நாம் இப்போ செஷன் 2 பேங்கிங்னுடைய ப்ராசஸ், வாட் இஸ் பேங்கிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், என்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குதுங்கிறது வி ஆர் டிஸ்கஸிங். அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் மக்களினுடைய புரிதலுக்காக. ஸோ பேங்க்னால் ஒரு தயக்கம் இல்லாமல் பேங்கிங் கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, தெரியாத ரிசோர்ஸஸ் கிட்ட போய் மக்கள் யாரும் லாக் ஆகி அன்வான்டாக மணி ஸ்கேமில் லூஸ் பண்ணக்கூடாதுக்காக நம்ம பதிவு ஒவ்வொன்றும் பேங்கிங்கை பற்றி. இப்போது பேங்கிங் எல்லாமே ஆர்பிஐ கவர்னன்ஸ் கீழே தான் வருது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்பிஐ கவர்னன்ஸ் கீழே ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு செல்லிங் ரேட்ஸ் வச்சுருக்காங்க. என்ன ரீசன்? ஆர்பிஐ ஒரே கவர்னன்ஸ் ஆனால் என்ன ரீசனுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா அதை பற்றி நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும். லைக் பர்சனல் லோனுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும், ஹோம் லோன்ஸ் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும் அண்ட் அது மாதிரி. ஆனால் பேங்க்கில் எல்லாருமே மணி சோர்சிங் எப்படி பண்ணுறப்போ ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வாங்குவாங்க. ஆனால் அவங்க சேல் பண்ணுறப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபர் ஆகும். என்ன ரீசன்னா அது ரிஸ்க் அப்பிடைட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு ரிஸ்க் இருக்குது. இப்போ செக்யூர்ட் லோனுன்னு சொன்னால், செக்யூர்ட் லோனில் ஒரு இடத்த அடமானம் வச்சுட்டு மார்க்கேஜ் பண்ணிவிட்டு லோன் பண்ணுறாங்க, ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மி. கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் டிஃபால்ட் பண்ணிட்டோ இல்லை டிஃபால்ட் பண்ணி பணம் கட்டாமே போக மாட்டாங்க. என்னென்னா அவங்ககிட்ட பேங்க்கில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மார்க்கேஜில் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தே வில் ஆப்ரேட் சம்வேர் அரௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 9.5%, 9.25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதே அன்செக்யூர்ட் லோன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பர்சனல் லோன்னு சொல்லுவோம். அது அன்செக்யூர்ட் லோன், ஒன்லி இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி மட்டும் கொடுக்குறது. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. என்ன ரீசனாக அது ஒன்லி பியூர்லி ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, இண்டிவிஜுவல் இன்டென்ஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறது. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14%, 15% ஐஆர்ஆர் சார்ஜ் பண்ணுவாங்க. இதிலே மார்க்கேஜ் லோன்லேயே ஹோம் லோன்ஸுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி. அது என்ன ரீசன்னா, ஒருத்தவங்க ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க, அதில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு எந்த சூழ்நிலையிலையும் பேங்க்கில் பணம் கட்டாமையோ, ரெண்டாவது பேங்கர் அந்த வீட்டுக்காக கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதோ பீப்புள் பொறுத்த வரைக்கும், அந்த கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பயந்துக்குவாங்க. தே வில் ஹேவ் அ ஸ்கேரிங். ஏன்னா வாழ்ந்துட்டு இருக்க வீல்டில். அதனால் ஹோம் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் டெலிக்வன்சி பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி எல்லா பேங்க்லேயுமே. அதனால தான் ஹோம் லோனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்பேரிங் டு கம்மியாக மித்த எல்லா ப்ராடக்டாக கம்பேர் பண்ணுறோம். ஸ்டார்ட்ஸ் வித் 7.25%, 7.5% ஐஆர்ஆர்லேருந்து ஹோம் லோன் டிபெண்ட்ஸ் ஒவ்வொரு பேங்க்குக்கு தகுந்தபடி ஹோம் லோன்ஸ் மாறும். ஓகே, இதுதான் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கு ரிஸ்க் அப்பிடைட்னு சொல்லுவாங்க. ரிஸ்க்குனுடைய பசி என்னங்கிறது, பேங்க்கில் ஒவ்வொரு ரிஸ்க்குக்கு என்னென்ன இருக்கோ அந்த ரிஸ்க்குக்கு தகுந்தபடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தே வில் கீப் இன்க்ரீஸிங். லைக் இப்போ கிரெடிட் கார்டு ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரி தான். கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, 45 நாள் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் கொடுக்குறாங்க. பேங்க் எப்படி வட்டி இல்லாமல் லோன் தருவாங்க, எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் ரிஸ்க்கு ஷேர்ட் அமாங் குரூப்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. அதாவது நல்லா கட்டிகிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க 45 டேஸ்க்குள்ளே ரொட்டேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வட்டி யாராவது டிஃபால்ட் பண்ணி டெலிக்வெண்ட் பண்ணி கட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி பேங்க் ஆஃப்செட் பண்ணிவிடுவாங்க. பேங்க்னு எண்ட் ஆஃப் த டே அந்த வருஷத்துக்கு புக்ஸில் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு புக்ஸை ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். என்ன ரீசன்னா 80-20 ரூல் தான், பேரட்ஸ் லா மாதிரி. 80 பேர் ஒழுங்காக கட்டினா 20 பேர் ஒழுங்காக கட்ட மாட்டாங்க. அந்த 20 பேர் ஒழுங்காக கட்டாதவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபண்டை வாங்கி, தட் இஸ் அதான் 33% ஐஆர்ஆர் இருக்கிறதுலே வச்சு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு பேங்க்கில் இருக்குது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது கிரெடிட் கார்டு தான். 33% சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 33% எதுக்குன்னா, இந்த ஒழுங்காக 45 டேஸில் கட்டுறாங்க இல்லையா, அதுக்கு உண்டான வட்டி சேர்த்து இந்த கட்டாதவங்களுடைய அக்கௌண்ட்டில் எடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு ரிஸ்க் அப்பிடைட், அது கிரெடிட் கார்டு மாதிரி. ஸோ அந்த ரிஸ்க் அப்பிடைட்டை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணுறது, ப்ரொசீட் பண்ணுறது. அப்படியே பேங்க் டு பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபர் ஆகுதுன்னா, ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுடைய ரிஸ்க் டெலிக்வன்ஸை அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டெலிக்வன்ட்டு ஒரு பேங்க்கில் டெலிக்வன்ட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, அந்த டெலிக்வன்ட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த பேங்க்கில் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும்.
எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே வச்சு இன்னைக்கு காம்படிட்டிவாக வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கொடுக்குறான், ஐசிஐசி கொடுக்குறான், ஹெச்டிஎஃப்சி கொடுக்குறாங்க, கோட்டக் கொடுக்குறாங்க, ஆக்சிஸ் பேங்க் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து சவுத் இண்டியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் வந்து தே கிவ் அ லெஸர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் லெவல் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இதை விட கம்பேர் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா லைக் ஆக்சிஸ் ஃபினான்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லிட்டில் பிட் ஹையர் கம்பேரிங் டு அதர் பேங்க். அதே மாதிரி இது சோழமண்டலம் ஃபினான்ஸ் வந்து தே சார்ஜ் லிட்டில் பிட் ஹையர். அப்புறம் அதே மாதிரி நியோ கிரெடிட்னு ஒரு புது கம்பெனி இருக்குது, ஆதித்ய பிர்லா இருக்குது, இவங்கெல்லாம் என்பிஎஃப்சி, தே சார்ஜ் ஹையர் தேன் தி கம்பேரிங் டு பேங்க். என்ன ரீசனா தேர் ரிஸ்க் லெவல் இஸ் லிட்டில் பிட் ஹையர் தேன் தி பேங்க்கை விட அவங்க கொஞ்சம் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கால்ஸ் எடுப்பாங்க. அந்த ரீசன் தான். ஸோ அதனால தான் பேங்க் டு பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபர் ஆகிறது, ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபர் ஆகுது. இட்ஸ் நத்திங் பட் பியூர்லி பேஸ்ட் ஆன் டெலிக்வன்சி ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் புக்ஸ் ஆஃப் த பேங்க். நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.